எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் 3வது அக்னீஸ்வரர் பற்றி சொல்கிறேன். திருவண்ணாமலையில் இருக்கிற மலை தான் அக்னீஸ்வரர். இப்போ ஒரு குட்டி கதை. பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, யார் பெரியவங்கன்னு சொல்லிட்டு. சிவபெருமான் வந்துட்டு, என்ன இவங்களுக்கு இவ்வளோ அகந்தை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அகந்தையை நம்ம அழிக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்துட்டு நின்றுட்டு, என்னுடைய அடிப்பாதத்தையும் என் தலைமுடியும் யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே விஷ்ணு என்ன சொல்கிறாரு, சரின்னு சொல்லிட்டு அவர் பன்றி உருவமாக மாறி பூமிக்கு அடியில் போயிட்டு சிவனுடைய பாதத்தை கண்டுபிடிக்கலான்னு போயிட்டு இருக்காரு. உடனே பிரம்மா என்ன பண்ணுறாரு, அன்னப்பறவையாக உருமாறி அவருடைய தலைமுடியை கண்டுபிடிக்க ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்காரு. விஷ்ணு என்ன பண்ணுறாரு, போயிட்டே இருக்காரு. ஆனால் அவருடைய பாதத்தை கண்டுபிடிக்கவே முடியல. அவர் பண்ண தவிர மன்னிப்பு கேட்குறாரு சிவபெருமான். ஐயனே, உங்கள் பாதத்தை கண்டுபிடிக்க முடியல, நான் பண்ண தவிர மன்னிச்சிடுங்க ஈஸ்வரா அப்படின்னோடனே சரின்னு ஈஸ்வரன் மன்னிப்பு கொடுத்துட்றாங்க. ஆனால் பிரம்மா மேலே போயிட்டே இருக்காரு. ஆனால் அவருடைய தலைமுடியை பார்க்கவே முடியல. சிவபெருமானுடைய தலையிலிருந்து ஒரு தாழம்பு கீழே விழுந்தோடனையும் பிரம்மா அதை எடுத்துக்கின்னு நம்மளால் பார்க்க முடியல, நம்ம போய் பொய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட வராங்க. வந்துட்டு, உங்கள் தலைமுடியை நான் பார்த்துட்டேன் ஐயா, இதுக்கு சாட்சி இந்த தாழம்பூ தான் அப்படின்னு காட்டும் போது பிரம்மா ஈஸ்வருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. பிரம்மா, நீ என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, இனியும் ஒரு காலத்துலேயும் உனக்கு எங்கேயுமே கோயில் கிடையாதுன்னு பிரம்மாவுக்கு சாபம் விடுறாரு ஈஸ்வரர். இதுக்கு சாட்சியாக வந்த தாழம்பூவுக்கும் இனியும் எந்த ஒரு பூஜை பொருளுக்கும் நீ உபயோகப்படக்கூடாதுன்ட்டு தாழம்பூவுக்கும் சபிக்கிறாரு ஈஸ்வரர். இப்போது அண்ணாமலையார் இருக்காங்களே, அண்ணாமலையார்னா அருணாச்சலேஸ்வரர்னா, அருணான்னா மலை, சலம்னா நெருப்பு மலைன்னு தான் அருணாச்சலேஸ்வரர் கோயில். அந்த நெருப்பு மலையே சாந்தமாக படுத்துறவங்க தான் நம்ம உண்ணாமலை தாயாரம்மா. அந்த அக்னீஸ்வரரையும் சாந்தப்படுத்தி அவங்க கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறவங்க தான் உண்ணாமலை தாயாரம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.